பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டெலிவரன்ஸ் மூலியமாய் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாத கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்து உங்களை மகிழ செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமை பார்க்க போகிறீங்க. இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். ஜான் சாப்டர் 2 verse 11. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாய் சொல்லுகிறது. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானான் ஊரில் செய்து தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார். ஆமேன். என் கண்பார்களே, நம்ம வேதத்தில் பார்க்கும்போது ஏசப்பா முதல் அற்புதத்தை கானா ஊர் கல்யாணத்தில் செய்தார். என்ன அற்புதம் செய்தார்? ஏசப்பா தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு திருமண இடத்துல ஏசப்பாவை அழைக்கிறாங்க. அந்த திருமண இடத்துல பார்க்கும்போது திராட்சை ரசம் குறைப்படுது. அந்த நேரத்தில் ஏசப்பா கிட்ட வந்து சொல்கிறாங்க, திராட்சை ரசம் காலியாக விட்டுது. அப்போ ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வேலைக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க, 6 தற்சாடிகளில் தண்ணீர் நிரப்புறாங்க. ஏசப்பா சொல்கிற அந்த வேலைக்காரத்தை இந்த தண்ணீரை கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுங்கள் என்று. அதே நேரத்தில் அந்த வேலைக்காரர்கள் ஏசப்பாவுடைய வார்த்தையை விசுவாசித்து அந்த தண்ணீரை கொண்டு போய் கொடுக்கும்போது முதல் இருந்த திராட்சை ரசத்தை பார்க்கிலோ இது மிகவும் சுவையாக இருந்தது. என் கண்பார்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கூட ஒருவேளை ஏதோ ஒரு குறை காணப்படுது, ஏதோ ஒரு காரியத்தில் உங்கள் வாழ்க்கையில் குறையாக இருக்குதா? இன்றைக்கு ஏசப்பா உங்கள் உள்ளத்தில் இடம் கொடுங்க. ஏசப்பாவுக்கு உங்கள் உள்ளத்தில் நீங்கள் இடம் கொடுக்கும் போது, அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது, எப்படி அந்த வேலைக்காரர்கள் ஏசப்பா சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க. அவங்க ஏசப்பா கிட்ட முறுமுறுக்கவில்லை. இந்த தண்ணீரை எடுத்துன்னு போய் எப்படி கொடுக்குது கேள்வி கேட்கவில்லை. ஏசப்பாவுடைய வார்த்தை விசுவாசித்தாங்க. ஏசப்பா தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி அந்த திருமணத்தில் நிந்தைய அவமானம் நீக்கி கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அதே தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட எந்த காரியத்தில் குறைவாக இருக்குதோ ஏசப்பாவை நோக்கி ஜாப் பண்ணுங்க. ஏசப்பா உள்ளத்தில் இடம் கொடுங்க. ஏசப்பா சொல்கிற வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல விசுவாசத்தோட ஏசப்பாவை நோக்கி நம்ம செபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, ஏசப்பா இந்த அருமையான இந்த நல்ல வேலைக்காக துதிக்கிறப்பா. அந்த கானாவூர் வீட்டில் ஏசப்பா அந்த கல்யாண வீட்டில் எப்படி திராட்சரசம் குறைப்படும் போது தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி அற்புதத்தை செய்தீரோ அதே தேவன் இந்த வேலை கூடப்பா என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் குறையாக இருக்குது என்று நினைக்கிறாங்களப்பா, எந்தெல்லாம் காரியத்தில் குறையாக இருக்குது கலங்கி கொண்டு இருக்காங்க ஏசப்பா, தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின தேவன் என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் நீக்கி அப்பா நீங்கள் அற்புதங்களை செய்து உங்களுடைய நாமத்தை நீங்கள் மையப்படுத்த போதுக்காய் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு எந்த காரியத்தில் ஒரு அற்புதத்துக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்களோ, ஒருவேளை வேலை காரியமாக திருமண காரியமாக என்ன காரியங்கள் இருந்தாலப்பா என் தேவ ஆவியானவர் என் ஜனங்களுக்கு அப்பா நீங்கள் அற்புதங்களை அதிசயங்களை செய்து விட்டதுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தை அனுப்பி அப்பா உங்களுடைய மகிமை நீங்கள் வெளிப்படுத்தினதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.